பெட்ரோல் எங்க இருக்கு? லெஃப்ட் இப்படி படம் நடத்தில பப்ளு ஹாய் இங்க பாருமா சென்னைக்கு ஒரு டூருக்கு போயிருக்கா. பப்ளு இங்க பாரு பப்ளு இங்க பாருமா பப்ளு இங்க பாரு இப்ப இருக்க ஸ்பீட் பிரேக் கூட கைட்டா தான் போடுதானே. நல்ல உயரமா இருக்குல்ல. கார்ல ஒரு சென்ட் இருந்தது. ஸோ அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காம வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அப்படி படுத்துருக்கேன். சின்ன வயசில் நான் இங்கே வந்திருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ தான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆமாம் చాలా సుఖం ఏసీ పొట్టు పోవాలి. தண்ணி நல்லா கிடக்கு. நாங்களே சாப்பிடல. அப்புறம் தான் நானே குளிக்கவே போனேன். உங்களுக்கே தெரியும், நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் என்ன முடியும். சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம்? ஒரு 3 நிமிஷம் ஆகுமா? சாப்பாடு அங்கவே சாப்பிட மாட்டேங்கானுங்க. அம்மாவுடைய அப்பா கோவில் சாஸ்தா கோவில். தலை பிரிச்சு விட்டே இரு, கார்ல வச்சு கட்டி விடுறேன்னு. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு இந்த பப்ளுவை பாருங்க என்ன சேட்டை பண்றாங்க. தங்கச்சி பையன் கேப்சல் கார் ஓட்டுறதுக்காக நமக்காக பழைய கார் ஒன்று கொடுத்தாச்சு. அவட குங்குமத்தை வாங்கி அப்படியே வச்சிருக்காரு. இதில் தானே வைக்கணும். அவட குங்குமத்தை வாங்கி வச்சிருக்கேன். 8 மணி
போட்டு சாமி முன்னால போட்டுருவா. ஆமா இங்க கோயிலுக்கு முன்னாடி போட்டு. அடுத்த கார் இறக்கணும்னு வேண்டாம் போல. பேசிட்டாங்க. பட்ராஜாவுடைய ப்ராப்பர்ட்டி ரெண்டும், புல்லட் அண்டு கார். எங்க போற அப்படி எங்கம்மா போற? காலையில நாங்க சாப்பிடவே இல்லை, செம்மையா வயிறு பசி, வாமிட் வேற எடுத்துட்டு வரும்போது. ஓ சரி சரி சரி. ஏன் போடவா அப்படி சாமி கும்பிடுறேன். ஆமா அண்ணா சாமி அவங்களதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாங்க முன்னாடி வந்துட்டோம். ராகால 10 ரூபாயோட முடிஞ்சு தானே பூஜை பண்ண முடியும். எங்க இருந்து வரியா? திருநெல்வேலி. திருநெல்வேலி சரி. அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்க வந்து புல்லட்ல போறோம். நான் வெயிலில் போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் வந்து காரில் போக மாட்டேன், ஏன்னா வரும்போதே வாமிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால நாங்கள் புல்லட்டில் போக போகிறோம். ஓகே கிளம்பிட்டோம் கோவில்லேருந்து. யார் பிரியா? காட்டில் பேசவே சுத்தமாக தெரியல. நாலு கண்ணீரை விட்டுட்டு பைக்கில் வந்துட்டாலாம். நம்மளுக்குலாம் பைக் தான் செட் ஆகும். அப்படி உனக்கு ஒரு மாதிரி வந்துச்சுல. ரெடி ஸ்டெடி கோ. பப்ளி எங்க கூட செம்ம பஸ் எடுத்துச்சு. ஸோ நாங்கள் வந்து வந்தோடனே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் எல்லாருமே யாரெல்லாம் சாப்பிட்றேன்னு பாருங்க. பிரியா சாப்பிட்டுட்டு இருக்கா.
வத்தல் கொடுங்க மம்மி. சாப்பிட்டோம். இந்தா அப்படி இந்தா மோதிரம் பண்ணிருக்கான் பாப்ளு. ஒரு டேபுக்கு 2 பேர் சண்டை. கண்டிப்பாக உடன்பிறப்புகள் அப்படின்னாலே அடிதடியாக தான் இருக்கும். அப்புறம் நானே ஒரு டைமிங் பிரித்து கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப சமத்தாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் vlogல இதோட கண்டினியூஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.